வெளியே இருக்குதா? இதெல்லாம் மரமே. இங்கே பார்த்தோம்னா அந்த புளிய மரத்தில் ஏறி எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இவர்தான் இந்த கான்ட்ராக்டை எடுத்து பண்ணுறது. இந்த நம்ம தேனி தேவாரம் அந்த சரௌண்டிங்ஸில் எங்கே புளிய மரம் இருந்தாலும் இவர் வந்து இந்த கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் பேருண்ணே? என் பேர் வந்து இடுமராஜா. தேவாரம். எந்த மரமாக இருந்தாலும் சரி, ரோட்டு மரம், நம்ம இந்த தென்னை மாவட்டத்தில் பாளையம் கம்பம் இந்த சுற்றுவரம் ஃபுல்லாகவே நாங்களே எடுக்கிறோம். எத்தனை மரம் எப்படி மரமும் ஏறுவோம். இப்போ பார்த்துக்குங்க, நானுமே ஏறுவேன். காண்டாட்டுக்காரனுக்காண்டி நான் இப்போ சும்மா நிற்கிறேன். நானுமே இப்போ ஏறுவேன். நானும் எப்படி மரமாக இருந்தால் ஏறுவேன். சுத்தனி பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு முடியாது. நான் வந்து அப்படி அதை ஊனத்தை பெருசுத்த மாட்டேன். என் கூட யாருமே மரம் ஏற முடியாது. இப்போ அந்த பார்த்துக்கோங்க, எங்கே நிற்கிறா அப்படின்னு பாருங்கள். அந்த கொப்பை பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே. எவ்வளோக்கு விலைக்கு எடுக்கிறீங்க? எவ்வளோ எடுக்கிறீங்க? எவ்வளோண்ணே? அது வந்து இப்போ 30 ரூபா 40 ரூபாய் போகுது. உரிக்காது, இது நிர்ணயிக்க முடியாது விலையை பொறுத்த அளவுக்கு. சரி சரி சரி. ஒரு நாள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது புளியங்க அடிக்கணும் ஆள் இல்லை. இப்போ தென்னை மரம் ஏறுறதுன்னா அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சங்கம் மாதிரி வச்சுருப்பாங்க தென்னை மரம்னா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு மட்டும் சங்கம் இல்லை, எல்லாத்துலேயுமே சங்கம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே சங்கம் இருக்குது. புளிய மரத்துக்கு மட்டும் சங்கம் இல்லை. எல்லா தொழிலும் சங்கம் இருக்குது, இதுக்கு மட்டும் இல்லை. ஆமாம், இன்னும் இதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. புளிய மரத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த தை மாதம் வந்து புளிய மரம் ஆரம்பிச்சுக்குவாங்க. அந்த மற்ற டயத்தில் இந்த கேரளாவில் மற்ற ரகமெல்லாம் வேலை இருக்காது. ஆனால் இந்த டைம் வந்து புளிய மரம் ஒன்று வேலை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை மாதிரி கூலியாளர்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை இருக்காது, பொம்பளாளுக்கு ஆம்பளாளுக்கு வேலை இருக்காது. அதனால வந்து அவர் தான் நம்ம ஓனரு. அவர் தான்